என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். இந்த பாகம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து வாசிப்போமானால், அதாவது அதே அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 2-3 வாசிப்போமானால் பாருங்க, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் இப்படி ஆசீர்வாதம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக படிக்கணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோடு ஐக்கியமாய் வாழணும். இப்படிப்பட்ட நெருக்கமான உறவு கொள்ளும் பொழுது தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் கஷ்டம் வரும், துன்பம் வரும், தத்தளிப்பு வரும், நெருக்கம் வரும், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுவங்க நிலைமை வரும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை கைவிடாமல் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வேன், நிம்மதியாக சமாதானமாக கொடுக்கும்படி. சங்கீதம் 29:11 அப்படி தான் வாசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பார். கஷ்டமான சூழ்நிலையிலும் பர்ஃபெக்ட் பீஸ், சமாதானம், பூரண சமாதானத்தோடு இருப்பீர்கள். எப்பொழுது நிறைவேற்றுவார் பாருங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அப்போது அவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை இருந்தால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இஷ்டம் போல் பேசுறது, இஷ்டம் போல் வாய் வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள், எண்ணங்கள், ஒருவேளை வெளியே நல்லா இருக்கலாம், உள்ள அசுத்தமான எண்ணங்கள், கேவலமான வாழ்க்கை, ஆனால் அவசியமாக மற்றவர்கள் பழி போடுகிறது, இன்னும் எவ்வளவோ குறைவுகள் நிறைந்த வாழ்க்கை, இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன நடக்குது? நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்தான், ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்கிறான். அந்த மேய்ப்பனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பாருங்கள். ராஜாவாக பாக்கியத்தை கொடுத்தார். தத்தளிப்பு வந்தது. சவுல் எவ்வளோ தொந்தரவு கொடுத்தான், அவனை அழிக்க வேண்டும் என்று முற்றுகை போட்டான். ஆனாலும் அவன் கர்த்தரையே நம்பி இருந்தான். அவன் கர்த்தர் மேலேயே தன் கண்களை வைத்திருந்ததுனால பாருங்கள், ஒன்றும் செய்ய முடியல. அந்த கோலியாத் பெரிய ராட்சதன், அவனுக்கு முன்னால் போய் நான் சண்டையிடுவேன், வெற்றியோடு வருவேன் என்று சொல்லுகிறான். எப்படி? அதனுடைய நம்பிக்கை எதன் மேலே இருந்தது? கர்த்தர் மேலே இருந்தது. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். இன்றைக்கி ஏன் சமாதானம் இல்லை? கர்த்தரை பார்க்கறது இல்லை, ஜபம் பண்ணுறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை. அவங்கக்கிட்ட போகலாமா, இவங்கக்கிட்ட போகலாம், மனுஷ தயவு வேண்டாம் பிரியமானவர்களே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதான் நான் படித்திருக்கிற நல்ல ஒரு வார்த்தை. சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். அப்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ பற்றி கொண்டவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எனக்கு அருமையானவர்களே, தத்தளிப்பு எல்லாம் வராது. உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கர்த்தர். ஆனால் தேடணும். சங்கீதம் 63:1 55:17 தாவீது எப்படி தேடினான்னு பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக மார்க் 1:35 அதிகாலையில் நேரப்பட எழுந்து தேடினார். லூக்கா 6:12 முழுவதும் தேடினார். யோவான் 14:23 மாலை நேரத்தில் தேடினார். ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக தேடினார், தேவனை தேடினார், தேவனோடு உறவு கொண்டார். அதை போல தான் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது தத்தளிப்பே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே, இப்பொழுது வாருங்கள், தத்தளிப்பு எல்லாம் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பா, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை எப்பொழுது காண்பீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிற யார் யார் தத்தளிப்பில் இருக்கிறாங்களோ, நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, கண்ணீரில் இருக்கிறாங்களோ, என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்களோ, அவளை எல்லாம் விடுதலையாக்கும். ஆண்டவர், அவருடைய கண்கள் உண்மையில வரட்டும்ப்பா, அவருடைய கண்கள்லாம் உண்மையில வரட்டும், உண்மை பற்றி கொள்ளட்டும், உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும், உண்மையே நம்பி இருக்கட்டும். அதன் மூலமாக விடுதலையை தாரும். தத்தளிப்பை மாற்றி சமாதானத்தால் நிரப்பும், சந்தோஷத்தால் நிரப்பும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சென்னையில் குன்றத்தூரில் பிப்ரவரி 21, 22 தேதிகளில் மாலையில் ஆசீர்வாத பெருவிழா நடைபெறப் போகிறது. அதில் நாங்கள் குடும்பமாக பங்கு பெற்று உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். பொல்லாதவர்கள் எழுந்தாலும் பிசாசு எழுந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன்.
நான் உனக்கு துணை, நான் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணி சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடப்பிப்பேன். நீ வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் தரும். நல்லா படிச்சிருக்கேன், ஆனாலும் எனக்குள்ள எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். மனுஷனை பார்த்தா பயம், எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தோட எதுக்கு எடுத்தாலும் பயம். இன்னைக்கு நான் பர்மிஷன் கேட்டுட்டு ஓடி வந்த ப்ரேயருக்கு நாங்கள் வந்து உட்கார்றேன். நீங்கள் சிவகாமி உங்களுக்கு எவ்வளோ மெமோஸ் கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளோ உங்களை கேலி பண்ணி இருக்கிறார்கள். இனி ஞானத்தின் ஆவி உங்களை நிரப்பும், உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வருவீர்கள். வெக்கப்பட்டு கிடக்கிற, கலங்கி நிக்கிறேன்னு சொல்லி என் நிலைமைய அப்படியே சொன்னீங்க. அப்புறம் சிஸ்டர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தங்க மாதிரி என் மேல ஊத்துது, தங்க மாதிரி என் மேல ஊத்தி ஒரு அபிஷேகம் என் மேல இறங்குச்சு. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நீங்கள் குடும்பமாக வாருங்கள். இயேசு அங்கே உலாவுவார், ஒவ்வொருவர் இருதயத்தையும் பார்ப்பார், அவருடைய கரங்களை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நேரில் வந்து நிறைவான பலனை ஆண்டவரிடம் இருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அற்புதங்களோடு நீங்கள் திரும்பி செல்லும்படியாக நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வருகிறோம். அங்கிருக்கும் போதகர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை ஆசையோடு நீங்கள் பாக்கியம் பெற வேண்டும் என்று ஒழுங்கு செய்கிறார்கள். கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் அவர்கள் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தில் இணைந்து பாக்கியம் பெறுங்கள். குன்றத்தூரில் ஆசீர்வாத பெருவிழா இன்று நாளையும் மாலை 6 மணிக்கு. இடம் குன்றத்தூர் நந்தம்பாக்கம் பஞ்சாயத்து அலுவலகம் அருகில், பெரியார் நகர், குன்றத்தூர், சென்னை 69.